ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டைம் டைலேஷன் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃப்ரேம் இருக்குது. எஸ்ஸுங்கிற ஃப்ரேம் ஒன்று, எஸ் டேஷுங்கிற ஃப்ரேம் ஒன்று. இந்த எஸ் டேஷ் ஃப்ரேம் வந்து மூவ்ஸ் வித் வெலாசிட்டி கம்பேரபிள் வித் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்த கான்செப்ட் தான். இதில் ரெண்டு அப்சர்வர்ஸ் இருக்காங்க, ஓ டேஷ்னு ஒரு அப்சர்வர், ஓங்கிற ஒரு அப்சர்வர். இதில் ஓ டேஷுங்கிற அப்சர்வர் வெலாசிட்டி ஆஃப் லைட் அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, லைட்டோட வெலாசிட்டி அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஓங்கிற அப்சர்வர் வந்து வெளியே இருந்து நோட் பண்ணுறாரு. ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து எஸ் டேஷ் ஃப்ரேமில் நடக்குது. அந்த ஈவெண்ட் ஓகே எஸ் டேஷ் ஃப்ரேமில் நடக்கிற ஈவெண்ட் இந்த அப்சர்வர் பார்த்தாரு அப்படின்னா அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கான டைம் இன்டர்வல் ரெண்டு பேருக்கும் சேமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் இருக்குது, அந்த டார்ச்லேருந்து லைட் வருது, வந்து இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர், ஜஸ்ட் ஒரு மிரர். ஸோ ஒரு ரிஃப்ளெக்டர் மேலே படுது, இந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப இந்த டிடெக்டரில் படுது. இதுதான் ஒரு ஈவெண்ட். இந்த லைட்டு இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த ரிஃப்ளெக்டரில் பட்டு திரும்ப டிடெக்டரில் படுறதுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல் எடுக்குது. இந்த டைம் இன்டர்வல் அப்சர்வர் ஓ டேஷ்க்கும் ஓக்கும் சேமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ஈவெண்ட் நடக்குது, ஒரு டார்ச் லைட்லேருந்து லைட் வருது, மேலே ரிஃப்ளெக்டரில் படுது, பட்டுட்டு டிடெக்டரில் திரும்ப வருது. இதுதான் ஒரு ஈவெண்ட். இது பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷனில் தான் நடக்குது. டார்ச் லைட் எங்கேயுமே மூவ் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டு இந்த ஹேப்பன்ஸ் அட் சேம் லொக்கேஷன் இன் எஸ் டேஷ். எஸ் டேஷில் சேம் லொக்கேஷனில் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. லொக்கேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் எஸ் ஃப்ரேமில் இருந்து பார்க்குறப்போ லொக்கேஷன் சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எஸ் ஃப்ரேமில் இருந்து ஒரு அப்சர்வர் பார்க்குறாரு அப்படின்னா எப்படி இருக்கும், ஏன்னா இந்த எஸ் டேஷுங்கிற ஃப்ரேமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு ட்ரெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரெயினே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வெளியே ஒரு அப்சர்வர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி தெரியும், டார்ச்லேருந்து லைட் வருது, அது மேலே போகிறதுக்குள்ளே இந்த ட்ரெயினே மூவ் ஆகுது. ஸோ அது என்ன பாத்தில் இருக்கும், டார்ச் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் டார்ச்சோட பொசிஷன் இங்கே இருக்கும். ஸோ டார்ச்சோட பொசிஷன் வந்து சேமாக இருக்காது யாருக்கு, ஓங்கிற அப்சர்வருக்கு. டார்ச்சோட பொசிஷன் ஓ டேஷ்க்கு சேமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், இந்த ரெண்டு ஃப்ரேமையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் தான் லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். அதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று வந்து லாரன்ஸ் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனில் அப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு ஹிண்ட்டு தெரியும். என்ன ஹிண்ட்டு, எஸ் டேஷுங்கிறது சேம். அந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் டேஷ்னு இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். அப்போ ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் டேஷ் டிபெண்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த டேர்மை நம்ம ஜீரோ பண்ண முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ் இருக்கிற டேர்ம் இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எக்ஸ் வந்து சேம் கிடையாது. அப்போ அதோட வேல்யூவை நம்ம கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் காம்ப்ளிகேட் ஆகும். அதனால் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனில் எதை பிக் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ கேல்குலேஷன் எப்படி இருக்கும், நம்ம டைம் இன்டர்வல் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு திரும்ப வர்றதுக்கான டைம். ஸோ அட் டைம் t1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், காமா இன்ட்டு t1 டேஷ் ப்ளஸ் v x1 டேஷ் பை c ஸ்கொயர். டைம் t2 இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு t2 டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு x1 டேஷ். அதில் சேஞ்ச் இருக்காது, ஏன்னா சேம் பொசிஷன் நம்ம சொல்லிட்டோம், டிவைடட் பை c ஸ்கொயர் அட் t2. ஓகே, ஸோ இப்போ t1 t2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைம் இன்டர்வல் என்ன வரும், t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு காமா டைம்ஸ் t2 டேஷ் மைனஸ் t1 டேஷ். எக்ஸும் எக்ஸ் டேஷும் இங்கேயும் x1 டேஷ் தான் இருக்கும், இங்கேயும் x1 டேஷ் தான் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் டேர்ம் ஜீரோவாயிடும். அப்போ ரிலேஷன் என்ன வரும், டெல்டா t இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு டெல்டா t டேஷ், வேர் காமா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 by root of 1 minus v square by c square. ஓகே, இப்போ இந்த டெல்டா டி டேஷுங்கிறது என்னது, ப்ராப்பர் டைம். ப்ராப்பர் டைம்னா இந்த ஓ டேஷுங்கிற அப்சர்வர் அந்த ஃப்ரேம்குள்ளேயே இருப்பார். ஸோ அவர் மெஷர் பண்ணுற டைம் தான் ப்ராப்பர் டைம்.
அப்போது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி டேஷ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஓகே, இதில் டெல்டா டி டேஷுங்கிறது தான் ப்ராப்பர் டைம் இன்டர்வல் அண்ட் டெல்டா டி தான் டைம் இன்டர்வல் மெஷர்ட் பை அப்சர்வர் இன் எஸ். ஸோ இந்த டெல்டா டி டேஷுங்கிறது இவர் மெஷர் பண்ணுற டைம் டிஃப்ரென்ஸ். இந்த ஓ டேஷ் ஃப்ரேம்குள்ளேயே இருப்பார். எங்கே ஈவெண்ட் நடக்குதோ அதுக்குள்ளேயே இருக்கிற அப்சர்வர் தான் மெஷர் பண்ணுற இன்டர்வல் தான் ப்ராப்பர் டைம்னு சொல்கிறோம். அந்த ஈவெண்ட்டை வெளியே இருந்து பார்க்குறாரு இல்லையா, அது ப்ராப்பர் டைம் கிடையாது. அவருக்கு தான் டைலேட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த டைம் டைலேஷனுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மியூவான் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் டைலேஷனுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக மியூவான்ங்கிறது ஒரு சபட்டாமிக் பார்ட்டிக்கல். இந்த சபட்டாமிக் பார்ட்டிக்கலை லெபார்ட்டரியில், நம்ம பூமியில் இருக்கிற ஒரு லெபார்ட்டரியில் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த மியூவான் ஆக்சுவலி அதோட டைம், லைஃப் டைம் 2.2 மைக்ரோசெகண்ட். அதாவது ஒரு மியூவான்னு ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா 2.2 மைக்ரோசெகண்ட்னா 10⁻⁻6 செகண்ட்ஸ் தான் அதால் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது டிகே ஆயிரும். ஓகே, இல்லை வேறு ஃபார்முக்கு மாறிடும். தனியாக மியூவான் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியாது. அதோட லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, 2.2 மைக்ரோசெகண்ட்ஸ் தான். ஆனால் அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.998 டைம்ஸ் ஆஃப் சி. கிட்டத்தட்ட லைட்டோட வெலாசிட்டி பக்கத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு மியூவான்ஸ். இதெல்லாம் சயின்டிஸ்ட் வந்து லேபில் மெஷர் பண்ண டேட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு இப்போ ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். அப்போ அது கிட்டத்தட்ட அந்த மியூவான் வந்து அதோட லைஃப் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 600 மீட்ரு மட்டும்தான் அதால் ட்ராவல் பண்ண முடியும் மியூவான்னு இருந்ததுன்னா. ஓகே, இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் வந்து லேபில் மெஷர் பண்ண டேட்டா. லேபில் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த லேபில் மியூவானை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச டேட்டா இது. இப்போ என்ன இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்தது அப்படின்னா, நம்ம அட்மாஸ்ஃபியரில் காஸ்மிக் ரே மியூவான்ஸ், ஆக்சுவலி மியூவான்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, அட்மாஸ்ஃபியரில் காஸ்மிக் ரேடியேஷன் அட்மாஸ்ஃபியரில் பட்டப்போ மியூவான்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மியூவான்ஸை நம்ம எர்த்தில் டிடெக்ட் பண்ணலாம், எர்த்துலேருந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பூமியோட அட்மாஸ்ஃபியரில் மியூவான்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த மியூவானை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி 10 கிலோமீட்டர் தள்ளி நம்ம டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அட்மாஸ்ஃபியரில் கிரியேட் ஆன மியூவான் 10 கிலோமீட்டர் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? ஏன்னா நம்ம இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா ஒரு மியூவானோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியும் அதோட லைஃப் டைமில் 600 மீட்டர்ஸ் மட்டும் தான், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் மட்டும் தான் அதால் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் காஸ்மிக் ரே மியூவான்ஸ், எர்த்தோட அட்மாஸ்பியரில் கிரியேட் ஆன மியூவான்ஸை நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி மெஷர் பண்ண முடியும்னா 10 கிலோமீட்டர் வரையும் அதால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 கிலோமீட்டர் தள்ளி நம்ம எர்த்தில் டிடெக்ட் ஆகிருக்கு, டிடெக்டர்ஸ் வச்சோம் அப்படின்னா. அப்போ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அதால் எப்படி ட்ராவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு காரணம் டைம் டைலேஷன். ஏன்னா அந்த மியூவான் ஃபஸ்ட்டு இந்த கேஸில் நம்ம லேப்லேயே தான் இருந்தோம், லேபில் இருந்து அந்த மியூவானை டிடெக்ட் பண்ணியிருக்கோம். வேறு செகண்ட் கேஸில் மியூவான் அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, அந்த மியூவானை நம்ம தள்ளி இருந்து எர்த்தில் இருந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம ஆப்வியஸாக நம்ம தான் என்னது இந்த அப்சர்வர் ஓ. ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு டைம் டைலேஷனுங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும், ஏன்னா நம்ம தான் இங்கே அப்சர்வர் ஓ. அப்போ நம்மளை பொறுத்தவரையும் டைம் டைலேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி டேஷ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இந்த டெல்டா டி டேஷுங்கிறது என்ன, ப்ராப்பர் டைம், நம்ம லெபார்ட்டரியிலேருந்து மெஷர் பண்ண டைம் என்ன 2.2 மைக்ரோசெகண்ட்ஸ் டிவைடட் பை அதோட வெலாசிட்டி போட்டோம் அப்படின்னா அதோட டைம், லைஃப் டைம் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 34.78 மைக்ரோசெகண்ட்ஸ். அதாவது நம்ம பூமியிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த காஸ்மிக் ரே மியூவான்ஸ் இருக்குல்ல, அட்மாஸ்ஃபியரில் ஃபார்ம் ஆன மியூவான்ஸ், அதோட
லைஃப் டைம் 34.78 மைக்ரோசெகண்ட். நம்ம லேப்லேயே இருந்தோம், அது பக்கத்துலேயே இருந்து மெஷர் பண்ணால் தான் 2.2. பட் நம்ம தள்ளி இருந்து வேறு ஃப்ரேமில் இருந்து மெஷர் பண்ணுறப்போ அதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லைஃப் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஆப்வியஸாக ஜாஸ்தியாகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். வெலாசிட்டி என்னது 0.998 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁸ இன்ட்டு அந்த டைமை போட்டிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதால் கிட்டத்தட்ட 10.41 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டைம் டைலேஷனுக்கான ப்ரூஃப். ஓகே ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.